அனைவருக்கும் வணக்கம். நம்ம சித்தர்கள் நூல்களை படித்து அதிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி அகத்தியரோட இன்னொரு நூலில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ் காலத்தில் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்களை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அணுவை விட சின்னது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கிறத ஆதி காலத்திலேயே திருமூலர் தன்னோட நூலில் எழுதியிருக்காரு. அவ்வளவு அறிவு வாய்ந்த நம்ம சித்தர்கள் நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை, நமக்கு வரப்போகிற வருங்கால பிரச்சனைகள்லேருந்து நம்மளை எப்படி காக்கிறது அப்படிங்கிறத பற்றி தன்னோட நூல்களில் பல வழிமுறைகளையும் பல அறிவுரைகளையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி அகத்தியர் தன்னோட அகத்தியர் 12,000 அப்படிங்கிற நூலில் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும் காலம் வரைக்கும் எத்தனை செல்வம் தேவைப்படுமோ அத்தனை செல்வமுமே அவன் நினைக்கிற காலம் வரைக்கும், அதாவது அவன் எப்போ இதை ஆரம்பிக்கிறானோ இது அவனோட ஆயுள் முடிகிற வரைக்கும் தொடரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை அவர் தன்னோட பாடலில் கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஆகாத காரியம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளவு தெளிவான அகத்தியரோட அந்த பாடல் முதல்ல என்னென்னு பார்த்துட்டு வருவோம். சித்தியாம் லக்குமியின் மந்திர பீஜம் அப்பா சிறப்பாக ஈடாயி ஈடாயி டாகினி டீ 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 ரீங்கென்று பத்தியாய் லட்சமுறு ஓது ஓது சகல செல்வமும் கூடி வரும் தரணியிலேயே பகராதே. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா, அப்பனே உனக்கு நான் லக்குமியின் மந்திர பீஜத்தை கூறுகிறேன். அந்த மந்திர பீஜத்தை அந்தி சந்தி வேளைகளில் 1,00,000 உரு ஜபிக்க இம்மந்திரம் சித்தியாகும். இம்மந்திரம் சித்தியானால் சகல செல்வங்கொடும் நீ இந்த தரணியில் வாடும் வரை உனக்கு நிலைத்திருக்கும் என்று கூறுகிறார் அகத்தியர். இப்போ இந்த பாடலோட பொருளை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் குறிப்பிட்டிருக்க மந்திரத்தை அந்தி சந்தி வேளைகள் அப்படின்னா சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனம், காலை அதிகாலையும் மாலை அந்தி மாலையும் நீங்கள் 2 வேளைகள் 108 உரு வீதம் இந்த மந்திரத்தை 1,00,000 உரு ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் அந்த மந்திரத்தை 1,00,000 உரு ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும்னு அகத்தியர் சொல்கிறாரு. அகத்தியர் குறிப்பிட்டிருக்க அனைத்து மந்திரத்துக்குமே முன்னாடி நம்ம ஓம் சேர்க்கணும். அவரோட மந்திரங்களில் பிரணவம் சேர்த்து தான் உச்சரிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இப்போ அது என்ன மந்திரம்னா, ஓம் ஈடாயி ஈடாயி டாகினி டீ டீ ரீங். இந்த மந்திரத்தை 108 உரு வீதம் காலை மாலை 2 வேளையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். மந்திரங்களில் எந்த ஒரு பிழையுமே வரக்கூடாது. இதோட எழுத்தும் அதனோட ஒளி வடிவமும் தான் ரொம்ப முக்கியம். நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படிங்கிற கௌதம புத்தரின் வார்த்தைக்கிணங்க நம்மளோட அந்த வார்த்தைகள், அந்த மந்திர ஒளிகள் கரெக்டான உச்சரிப்பில் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும். இந்த மந்திரம் அகத்தியரோட 12,000 அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கு. இது கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.